கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் பயணம் இனிமையுடன் அமைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக கண்கள் சரீரத்தின் விளக்கு என்ற தலைப்பில் சில சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய படைப்பில் மனிதனுடைய கண்கள் என்பது ஒரு விசித்திரமான, உன்னதமான, சிக்கலான, நுணுக்கமான படைப்பு என்றால் அது மிகையாகாது. கண்களின் அமைப்பில் மனிதனால் உருவாக்க முடியாத மிக நுண்ணிய விஞ்ஞானம் இருக்கிறது. நாம் சிறு வயதில் நமது பயாலஜி வகுப்பில் கண் படம் வரைந்து பார்த்ததுண்டு. ஆனால் என்றாவது நமது கண் எப்படி வேலை செய்கிறது என்று யோசித்தது உண்டா? வெறும் 0.95, அதாவது 1 இன்ச்சுக்கும் குறைவான அளவுடைய 7.5 கிராம் எடையுள்ள இந்த கண்ணுக்குள் இத்தனை உண்மைகளா என ஆச்சரியம் மேலிட வைக்கிறது. இந்த கண்கள் ஒளியை காட்சியாக எப்படி மாற்றுகிறது என்பது ஒரு வியக்கத்தக்க மெக்கானிசம் ஆகும். கண்களின் செயல்பாடுகளில் இருந்துதான் மனிதன் கேமராவை கண்டுபிடித்தான். கேமராவில் நாம் காணும் அப்பர்ச்சர், ஃபோக்கல் பாயிண்ட், ஷட்டர் ஸ்பீட், ISO போன்றவை எல்லாமே கண்களின் செயல்பாடுகளிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கண்ணில் பல பாகங்கள் இருந்தாலும் விழித்திரை, கருவிழி படலம், கண் பாவை ஆகியவை மிக முக்கிய பங்காற்றுகின்றன. நாம் காணும் காட்சியின் ஒளி துல்லியம் பிக்சல் என்று அழைக்கப்படுகிறது. நமது கண்கள் 576 மெகா பிக்சல் சக்தி கொண்டவை. ஆனால் உலகில் கேமராவில் இதுவரை 200 மெகா பிக்சல் அளவுள்ள லென்ஸ் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வேதம் கண்களை பற்றி பல சத்தியங்களை நமக்கு விளக்கியுள்ளது. கண்ணே சரீரத்தின் விளக்கு என மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22 முதல் 23 வசனங்களிலே வாசிக்கிறோம். நம்முடைய சரீரத்தில் வியாதி தோன்றினால் மருத்துவர் முதலில் நமது கண்களையே பரிசோதிப்பார். நமது கண்ணின் நிறத்தை வைத்து நமது உடலிலே என்ன வியாதி என்பதை மருத்துவர் கண்டுபிடித்து விடுவார். ஆவிக்குரிய வகையிலும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நமது கண்கள் காட்டி கொடுத்து விடுகிறது. இன்று நாம் கண்கள் பற்றிய சில குறிப்புகளை அறிந்து கொள்ளலாம். வேதத்திலே நமது குணாதிசயம், செயல்பாடுகள், நமது சிந்தை, நமது பார்வை, நமது நோக்கம் என்ற அடிப்படையில் பலவிதமான கண்கள் வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. நல்ல கண்கள் என்ற பொருளிலே இருளடையாத கண்கள், கண்ணீர் விடும் கண்கள், கர்த்தரையே நோக்கும் கண்கள், பாலில் கழுவப்பட்ட கண்கள், புறா கண்கள் என 17 வகை குறிப்புகளும், கெட்ட கண்கள் என்ற பொருளிலே இச்சிக்கும் கண்கள், இரத்தம் கலங்கின கண்கள், கருகி போன கண்கள், குழி விழுந்த கண்கள், சொருகி போன கண்கள், பூத்து போன கண்கள், மருட்டி பார்க்கும் கண்கள், வன்கண், கூச்ச பார்வையுள்ள கண்கள், மையிடப்பட்ட கண்கள், இருளடைந்த கண்கள் என சுமார் 34 குறிப்புகள் உள்ளன. வேதத்தில் கண்கள் என்பது வெறும் கண்களாக இல்லாமல் நமது சிந்தை, ஆவிக்குரிய நோக்கம், நமது விருப்பம் என்ன என்றும் நாம் எதிலே அக்கறை கொள்கிறோம் என்பதை முடிவு செய்யும் ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய சிந்தையிலே என்ன விதமான எண்ணங்கள் தோன்றுகின்றது, நம்முடைய விருப்பம் என்ன என்பதை இன்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்முடைய மொபைல் வழியாக நாம் எவைகளை அதிகம் தேடுகிறோம், எவைகளை அதிகம் பார்க்கிறோம், எவைகளிலே அதிக உற்சாகம் காட்டுகிறோம் என்பதை வைத்து நம் விருப்பம் என்ன என்பதை AI முடிவு செய்து அதையே திரும்ப திரும்ப நமக்கு காட்சிப்படுத்தி தனது வியாபாரத்தினை இன்று நிலைநிறுத்தி வருகிறது. நம்முடைய கண், அதாவது நமது பார்வை தெளிவாக இருந்தால் நமது சரீரம் வெளிச்சமாயிருக்கும் எனவும், நமது கண் கெட்டதாயிருந்தால் நம் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் என வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த பகுதி நம் பொக்கிஷம், அதாவது நமது விருப்பம், நமது மனம், நமது பார்வை உலக பொருளில் இருக்கிறதா, அல்லது நமது கண்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறதா, நமது முன்னுரிமை தேவனுக்கு மகிமை சேர்க்கிறதா, அல்லது நமது முன்னுரிமை தற்காலிக உலக பொருளில் இருக்கிறதா என்பதை நம்மிடம் கேட்கிறோம். நாம் நமது 2 கண்களால் 2 வேறு வேறு காட்சிகளை பார்க்க முடியாது. கண்கள் 2 ஆனாலும் பார்வை 1 மட்டுமே. எனவே நாம் ஏதாவது ஒன்றைத்தான் தேர்ந்தெடுத்தாக வேண்டும். எனவே இப்பகுதியில் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய இயலாது என மத்தேயு குறிப்பிடுகிறார். நம்முடைய கண் நல்ல கண்ணா அல்லது கெட்ட கண்ணா என்பதை நமது பார்வை முடிவு செய்யட்டும். மார்க் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாமல் இருக்கிறீர்களே என்று இயேசு கிறிஸ்து கேட்பதை காண முடிகிறது. இதன் பொருள் என்ன? இயேசு கிறிஸ்து புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாருங்கள் என்று மிகப்பெரிய சத்தியத்தை சீஷர்களுக்கு 15ஆம் வசனத்தில் விளக்கி கொண்டிருக்கிறார். பரிசேயருடைய மாயமாலமான வாழ்க்கை முறையையும் மாயமாலமான உபதேசத்தையும், எப்படி கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மொத்த மாவையும் புளிப்பாக்கி விடும் என்ற மிகப்பெரிய உபதேசத்தை ஆண்டவர் விளக்கி கொண்டிருக்கும் போது சீஷர்கள் தாங்கள் கொண்டு வர மறந்த அப்பங்களை பற்றி யோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதனை அறிந்த இயேசு மேற்கண்ட கடுமையான கேள்வியை கேட்கிறார்.
உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாமல் இருக்கிறீர்களா? அதாவது உங்களுக்குள் ஆவிக்குரிய உள்ளார்ந்த பார்வை, ஸ்பிரிச்சுவல் இன்சைட் இல்லையே என கேட்கின்றார். இந்த ஸ்பிரிச்சுவல் இன்சைட் என்பதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி நமது மனதை அவர் திறந்து என வாசிக்கிறோம். வேதத்திலே அநேகருடைய கண்களை தேவன் திறந்த சம்பவங்களை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 12 வசனங்களிலே தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை எனவும், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் எனவும் வாசிக்கின்றோம். சங்கீதம் 119:18 உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என வாசிக்கிறோம். நாம் வேதத்தை வெறும் கண்களால் படித்து அன்றைய நாளை கடத்தி செல்லாமல் ஆவிக்குரிய உள்ளார்ந்த பார்வையுடன் நமது மனதை திறந்து வேத ரகசியங்களை அறிந்து கொள்ள நாம் முயற்சிப்போமாக. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என யோவான் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே, அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதங்கள் செல்லும் என்று சொல்லுகிறீர்களே, இதோ வயல் நிலங்கள் அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்றும் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்றும் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய பனித்தல வயல்களை பற்றி பேசுகிறார். கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்ற பதமானது வேறொரு பொருளில் கிறிஸ்துவின் கண் கொண்டு இந்த உலகத்தை பார்ப்பது ஆகும். நாம் அறுப்புக்கு 4 மாதம் இருக்கிறது என்ற சிந்தனையிலே கண்களை வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தும் சமயத்தில் சாத்தான் இந்த வயல்களை வேட்டையாடி விட வாய்ப்பு உள்ளது. அறுப்புக்காக காத்திருக்கும் நிலம் என்பது நம் கண்முன்னே நாம் காணும் மாணவர் சமுதாயமோ, இளைஞர் சமுதாயமோ, அல்லது அன்றாடம் நாம் பார்க்கும் பழகும் நமது கண்முன்னே வாழும் சமுதாயமே ஆகும். ஆனால் நாமோ இன்று நம்மை வீழ்த்தும் சமூக ஊடக காட்சிகளை பார்க்க நமது கண்கள் எவ்வளவு நேரம் செலவிடுகிறது என சிந்திப்போம். கண்களை ஏறெடுத்து பார்ப்பது என்பது நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை, அல்லது நமக்கு பின்னடைவாக இருக்கும் நமது குறைகளை, அல்லது நம்மை மனமடிவாக்கும் உறவுகளை, இப்படி உலகத்திற்கு நேராக நம்மை இழுக்கும் தாழ்வான பார்வையை விட்டு தேவனை நோக்கி, தேவனுடைய திட்டம் நோக்கி, தேவனுடைய வயல்களை நோக்கி ஒரு சாதாரண பார்வையில் அல்ல, தெளிவான, தீர்க்கமான, திடமான ஒரு பார்வையாகும். கண்களை ஏறெடுத்து இந்த வயல் நிலங்களை பார்ப்பது தேவனுடைய மிகப்பெரிய கட்டளைக்கு நம்மை கீழ்ப்படுத்துவதாகும். இந்த பகுதியில் கண்கள் பற்றி ஒரு சில குறிப்புகளை அறிந்து கொண்டோம். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கண்ணில், அதாவது தேவனுடைய கண்ணில் நாம் கண்மணிகள் என்பது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லது எவ்வளவு பெரிய சிறப்பு என சங்கீதம் 17:8 வாசிக்கிறோம். தேவனுடைய பார்வையில் அல்லது தேவனுடைய கண்ணில் கண்மணி போல் இருப்பது பெரும் பாக்கியம் மட்டுமல்ல, நாம் நமது கண்களை தேவன் திறந்து விடும்படி ஜெபிப்பது முக்கியமான ஒன்றாகும். நமது கண்களின் ஆரோக்கியம் நமது பார்வையில் அல்லது நமது சிந்தையில் இருக்கிறது. அதே நேரத்தில் யோபு 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறபடி, நாம் இந்த உலகத்தில் இச்சை எனும் மிக கொடிய பாவம் பிரவேசிப்பதற்கான முதல் படி பார்வை என்பதால் நாம் நம்முடைய கண்களோடு உடன்படிக்கை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமது கண் நல்ல கண்ணா கெட்ட கண்ணா எனவும், கண்கள் இருந்தும் காணாமல் இருக்கிறோமா எனவும், கர்த்தருடைய பண்ணையில் விளைந்து நிற்கும் வயல்களை நோக்கி நமது கண்களை ஏறெடுத்து பார்த்து தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய உள்ளார்ந்த பார்வையோடு கிறிஸ்துவுக்காக அறுவடை பணியில் முன் செல்ல தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் இன்றும் என்று மகிமைப்படுவதாக.